அண்மை செய்தி. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை தொடர்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து ஏற்றுமதியாளர்களை காக்க விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். வணக்கம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் பாதிப்பிற்குள்ளாகும் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நீண்ட நெடிய அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருள்களுக்கு விதிக்கப்பட்ட 50% வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் தமிழக ஏற்றுமதியாளர்கள் மீள முடியாத அளவிற்கு மிக கடுமையான பாதிப்பு உள்ளாகி இருக்கிறனர் என விஜய் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தங்கள் எதிர்காலம் குறித்த கேள்விகளோடும் கவலைகளோடும் நெருங்கும் நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர் ஒவ்வொருவரோடும் தமிழக வெற்றிக் கழகம் துணை நிற்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று விஜய் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவின் 50% என்ற புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்ததால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் தாங்கள் மேற்கொண்டு வரும் ஏற்றுமதி தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன எனவும், இந்த வரி விதிப்பு நடைமுறையால் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான வேலைகள் ஆபத்தில் உள்ளன. திருப்பூரில் உள்ள ஆடை தொழிற்சாலை, கோயம்புத்தூரில் உள்ள ஏற்றுமதி சார்ந்த தொழில் நிறுவனங்கள், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள தோல் தொழிற்சாலைகள் மற்றும் கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் மீனவர்கள் ஆகியோரின் வருமானம் குறைந்தது. தொழிற்சாலைகள் மூடப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு பெறும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பு உள்ளாகும் அபாயம் ஏற்படுகிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் மற்றும் வேலை வாய்ப்பினை பாதுகாப்பிற்காக ஒன்றிய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமாகிறது. ஆகவே ஒன்றிய மாநில அரசுகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் 11 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. அதாவது, தொழில்துறை, தொழில் முனைவோர்கள் மற்றும் தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க விரைவாகவும் தீர்க்கமாகவும் செயல்படக்கூடிய தொழில் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒன்றிய மாநில அளவிலான கூட்டு பணிக்குழு உருவாக்க வேண்டும் எனவும், வரி விதிப்புக்கு காரணமாக செலவினங்கள் அதிகரிப்பு மற்றும் கொள்முதல் ஆணைகள் ரத்து போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சிறு குறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதியாளர்களை ஆதரிப்பதற்கான ஒன்றிய அரசு ஒரு சிறப்பு ஏற்றுமதி நிதியை உருவாக்க வேண்டும் என 11 கோரிக்கைகளை தமிழக வெற்றிக் கழகம் முன்வைத்திருக்கிறது.